இலங்கை திருநாட்டிலே கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பையும் திருகோணமலையையும் எல்லையாக கொண்டிருக்கின்ற பெருகலம்பதி சித்திரவேலாயுத சுவாமி தேவஸ்தானத்தின் மகா கும்பாபிஷேகம் நாளை மறுதினம் 8ஆம் தேதி மிக விமர்சையாக நடைபெற இருக்கின்றது. உண்மையிலேயே மிக நீண்ட காலமாக இராணுவ கட்டுப்பாட்டுள் இந்த ஆலயம் இருந்தது. இராணுவத்தின் ஆட்சியில் இந்த ஆலயம் இருந்தபோது இந்த ஆலயத்தில் வழிபாடு ஏற்ற முடியாத நிலைமை காணப்பட்டிருந்தது. அவ்வாறான இந்த ஆலயம், அதாவது சரித்திர பெருமை பெற்ற இந்த ஆலயமானது கடந்த 16 வருடங்களுக்கு முன் புனரமைப்பு செய்யப்பட்டு மக்களால் மகா கும்பாபிஷேகம் நடாத்தப்பட்டிருக்கின்றது. அந்த மகா கும்பாபிஷேகம் நடாத்தப்பட்டு இந்த தற்போது 16 வருஷம் நடைபெற்றிருக்கின்றபடியினால் நாளை மறுதினம் 12 வருடத்துக்கு ஒரு தடவை மகா கும்பாபிஷேகம் நடாத்தப்பட வேண்டும் என்ற வகையிலே நாளை மறுதினம் மகா கும்பாபிஷேகம் பெருகலம்பதி சித்திரவேலாயுத சுவாமிக்கு நடாத்த எல்லாம் வல்ல முருகப்பெருமான் சித்திரவேலாயுதர் திருவருள் கொண்டிருக்கின்றார். இதனை எங்களது வணக்கத்துக்குரிய இந்து குருமார் ஒன்றியத்தின் தலைவராக இருக்கின்ற சிவாகம கலாநிதியாக இருக்கின்ற சிவஸ்ரீ கானா வைத்தீஸ்வர குருக்கள் அவர்கள் மிகச் சிறப்பாக ஒழுங்கமைத்து இந்த மகா கும்பாபிஷேகத்தை நடாத்தி கொண்டிருக்கின்றார். பெருந்திரளான மக்கள், குறிப்பாக மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை உட்பட பல பகுதியைச் சேர்ந்த பெருந்திரளான மக்கள் இன்று நடாத்தப்படுகின்ற எண்ணெய்க்காப்பு தைலாப்பியம் என்று சொல்லுகின்ற எண்ணெய்க்காப்பு நிகழ்விலே கலந்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த ஆலயமானது சரித்திர பிரசித்தி பெற்ற ஆலயம் மாத்திரமின்றி ஒரு பூர்வீக வழிபாட்டு முறைகளை கொண்ட ஆலயமாக இருக்கின்றது. இந்த ஆலயத்தின் மரபு ரீதியான முறை ஒன்று பின்பற்றப்பட்டு வருகின்றது. இலங்கையிலே கதிர்காம கந்தனுக்கு நடைபெறுகின்ற வாயை கட்டி மௌன பூசை நடைகின்ற ஒரு நிகழ்வு போன்று செல்வச்சந்நிதியில் நடைபெறுகின்றது. அதே நிகழ்வை சார்ந்ததாக மட்டக்களப்பிலே மண்டூர் கந்தசாமி கோயிலில் நடைபெறுகிறது. ஆனால் இங்கு இவ்வாலயத்திலும் அந்த முறை சார்ந்து கதிர்காம சாமிக்கான பூசை நடைபெறுகிறது. வாயை சேலையால் கட்டி மௌன பூசை நடக்கின்ற ஒரு சிறந்த இடமாக இந்த கதிர்காமத்துக்கு ஒப்பான இடமாக இந்த பெருகலம்பதி சித்திரவேலாயுத சுவாமி ஆலயமும் அமைந்திருக்கின்றது. இந்த ஆலய மகோற்சவ காலங்களிலே பெருகலம்பதி சித்திரவேலாயுத சுவாமி உள்வீதி வரும் முன்பே இங்கு கதிர்காமசாமி வெளிவீதி வலம் பெறுவார். அந்த செயற்பாடு இங்கு காணப்படுகிறது. காரணம், இது மரபு ரீதியான ஒரு வழிபாடாக இருக்கின்றது. ஆகவே மரபு ரீதியாக வழிபாட்டை கொண்டிருக்கின்ற முருகப்பெருமானின் பக்தர்களை உள்ளடக்கிய ஈச்சிலம்பற்று பெருகல் பிரதேசத்தின் பெருமையை உலகுக்கு எடுத்துக்காட்டி கொண்டிருக்கின்ற இந்த சித்திரவேலாயுத சுவாமி நாளை மறுதினம் மகா கும்பாபிஷேகத்தை காணுகின்றார். பெருந்திரளான மக்கள் அதற்கான ஒழுங்குகளை செய்து இந்த ஏற்பாட்டை செய்திருக்கின்றார்கள். இங்கு இருக்கின்ற கங்காண மரபு முறையும் ஆலய பரிபாலன சபை முறையும் இணைந்ததாக இந்த மகா கும்பாபிஷேக நிகழ்வு நடாத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த வகையிலே நாங்கள் மட்டக்களப்பில் இருந்து பெருந்திரளான மக்கள் இங்கு வருகை தந்திருக்கும் இவ்வேளையிலே அடியேனும் இங்கு வரக்கூடியதாக இருந்தது. உண்மையிலே இந்த முருகப்பெருமானின் திருவருள் இந்த திருகோணமலை மாவட்டமன்றி மட்டக்களப்பு, அம்பாறை, ஏன் வடபகுதியை கூட காத்து கொண்டிருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் மகோற்சவ காலங்களிலே எல்லா பகுதியிலுமிருந்து இங்கு மக்கள் பெருந்திரளாக கூடுவார்கள். இந்த ஆலயத்தின் மகோற்சவத்திலே நாங்கள் மட்டக்களப்பு மாவட்ட இந்து இளைஞர் பேரவையின் சார்பாக நாங்கள் மண்டூர் கந்தசாமி ஆலயத்திலிருந்து வருடாந்தம் கடந்த 20 வருடங்களாக நாங்கள் மிகவும் சிறப்பாக பாத யாத்திரையை நடாத்தி வருகின்றோம். கிட்டத்தட்ட 6-7 நாட்கள் செல்லும் நாங்கள் இந்த ஆலயத்தை வந்தடைய நாங்கள் கடந்த பல வருடங்களாக 19 வருடங்களாக தீர்த்த உற்சவத்திற்கு வந்தடைந்தோம். சென்ற வருடம் நாங்கள் கொடியேற்றத்திற்கு வந்தோம். கிட்டத்தட்ட சென்ற வருடம் 8800 சொச்சம் மக்கள் அந்த யாத்திரையிலே கலந்து கொண்டு நடையாக வந்து இந்த பெருகலம்பதி சித்திரவேலாயுத சுவாமியை தரிசனம் செய்தார்கள். ஆகவே அவ்வாறு பெருமை மிக்க இந்த சித்திரவேலாயுத சுவாமி ஆலயத்தை இந்த சிறப்புமிக்க ஆச்சாரிய பெருமக்கள் இங்கு வருகை தந்து மிகச் சிறப்பாக நடாத்துகின்றார்கள். இதையும் விட விசேடமான
ஒரு செய்தி இங்கு இருக்கின்றது. என்னவென்றால் இந்தியாவிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஆதீனமாக திகழ்கின்ற தர்மபுர ஆதீனம் தன்ற ஒரு கிளையை இலங்கை திருநாட்டிலே திருக்கேதீஸ்வரத்திலே வைத்திருக்கின்றது. அந்த தர்மபுர ஆதீனத்தின் 2வது சுவாமி அவர்கள் இங்கு வருகை தந்து கும்பாபிஷேக தினத்தில் கலந்து கொள்வது மாத்திரமின்றி அவர் கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு 2 தினங்களுக்கு முன்பே இங்கு நடைபெறுகின்ற அத்தனை கிரியைகளிலும் கலந்து சிறப்பிக்கின்றார் என்றால் அது இந்த பகுதி கிழக்கு மக்கள் செய்த மாபெரும் பெருமை என நாங்கள் கருதுகின்றோம். ஏனென்றால் வடபகுதியிலே அதுவும் திருக்கேதீஸ்வரத்திலே தனது ஆச்சிரமத்தை தற்காலிகமாக அமைத்திருக்கின்ற தர்மபுர ஆதீனம் அதன் சுவாமிகள் இங்கு வருகை தந்து கடந்த 2 நாட்களுக்கு மேலாக இருந்து கொண்டு இந்த மகா கும்பாபிஷேகத்திலே சகல கிரிகைகளிலும் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே அந்த பெருமையை இந்த கிழக்கு மக்கள் நாங்கள் இந்த வெறுகலம்பதி சித்திரவேலாயுதர் சுவாமியின் மகா கும்பாபிஷேகம் மூலம் பெற்றிருக்கின்றோம். அந்த சுவாமியின் நல்லாசையும் எங்களுக்கு பெருமை சேர்க்கிறதாக அமைகின்றது. இந்த சித்திரவேலாயுத சுவாமியின் இந்த மகா கும்பாபிஷேகத்தை நடாத்துவதற்காக இந்த ஆலயத்திற்கு பொறுப்பான கங்காண மரபு முறையும் அத்தோடு ஆலயத்திற்கு பொறுப்பாக இருந்து செயற்படுத்துகின்ற ஆலய தர்மகத்தா சபையும் மிகச் சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றார்கள். அவர்களோடு இணைந்ததாக தற்போது வைத்தீஸ்வர குருக்கள் அவர்கள் உண்மையிலே இவர் சிவாகம கலாநிதி மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு மதகுருவாக இருப்பவர். இவரது கூட்டம்தான் முன்பு இங்கு ஆலயங்களிலே வாசிக்கப்படுகின்ற பத்ததிகளை உருவாக்கிய குமாரசாமி அவர்களின் பூட்டனாக விளங்குகின்ற இந்த வைத்தீஸ்வர குருக்கள் அவர்கள் இன்று மிகச் சிறப்பாக இந்த மகா கும்பாபிஷேகத்தை நடாத்தி கொண்டிருக்கின்றார். எல்லாவற்றிற்கும் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி எல்லாம் வல்ல சித்திரவேலாயுத சுவாமியின் அருளாலே இந்த மகா கும்பாபிஷேகம் தற்போது சிறப்பாக நடாத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற செய்தியை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி.